ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு காஃபி கடை. இன்னைக்கு நாம பார்க்க போகிற நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசியலில் இன்னைக்கு தரமான சம்பவம் நடந்திருக்குன்னு தான் சொல்லணும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவார் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருந்த நிலமையில் தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு தன்னோட கட்சியோட பேரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. கட்சியின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட தொண்டர்களுக்கு நிறைய கருத்துக்களை முன்னே வச்சிருக்காரு. அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசியலுங்கிறது ரொம்ப ஒரு பொறுப்பான பணி. ஸோ அப்படிங்கிறபோது ஏதாவது ஒரு வேலையை தான் பார்க்கணும். நான் ஒப்புக்கொண்ட படத்தெல்லாம் நடித்து முடிச்சுட்டு நான் முழு நேர அரசியல்வாதியாக களத்தில் இறங்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாராளுமன்ற தேர்தலில் நானும் போட்டியிட போகிறதில்ல, என்னோட கட்சியை சார்ந்த எந்த நிர்வாகிகளும் போட்டியிட போகிறதில்ல. நாங்கள் 2026 வரை கட்சி பணிகளை செய்து டைரெக்டாக சட்டமன்ற தேர்தலில் களத்தில் இறங்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, கட்சியோட பேர் அறிவித்த உடனே ரசிகர்கள் மன்றமும் சரி, ஃபேன்ஸும் சரி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து தமிழக முதலமைச்சர் தளபதி விஜய் தான் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களோட அரசியல் வருகை தமிழ்நாட்டில் எந்த பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றின கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காஃபி கடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.